ஆமா ஹாய் செல்லம்ஸ், வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் பார்க்கலாமே வாங்க. 3 ரோசஸ் நாங்க வெளிய போறோம். சர்ப்ரைஸ். என்னன்னு சொல்லிட்டு அம்மாவோட Dress எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. இருங்க இதுவே அவங்க பைய எடுத்து என் பைய எடுத்து கொடுத்து என் பைய எடுத்து யார் எடுத்து இது கொடுத்தது? பொண்ணு எடுத்து பூஜா எடுத்து கொடுத்தது. 100 வாட்டி சொல்றாங்க गाइस, நான் எடுத்து கொடுத்தா சொல்லுங்க. பாருங்க, சூப்பரா பேர் பண்ணிருக்க. மென்ஷன் கூட பண்ண மாட்டறாங்க. வளையல் பாருங்க அழகா போட்டுருக்கு. இது வர்ஷா குட்டி வாங்கி கொடுத்தது வளையல். இது பூஜா குட்டி வாங்கி கொடுத்தது. இது பைய வாங்கி கொடுத்தேன்னு நினைச்சுக்கோ. நிஜமாவே அது சொல்றேன். என்னவோ என் பைய அம்மாங்களுக்கு பைய வாங்கி கொடுத்து என் பைய வாங்கி கொடுத்துறாங்க. உண்மையை சொல்லணும்னா பொண்ணுங்களும் பிடிக்கும். அம்மாவுக்கு கேக்குறீங்க நீங்க. நான் எப்பவுமே வந்து அம்மானா பையன் தான் மறந்துறாங்க. எங்களை நிஜமாவே நாங்க ஏதோ வாங்கி கொடுத்தா மறந்துடுறாங்க. சொல்லவே மாட்டாங்க. இது பையன் வாங்கி கொடுத்தா 10 வாட்டி சொல்ற. அது எத்தனை வாட்டி அந்த Dress போட்டாலும் அத்தனை வாட்டி சொல்றாங்க. வாட்டி தான் வாங்கி கொடுத்தான். பையன் எதனா வாங்கி தரியாடா, பசங்க உன்னை எப்படி திட்டுறாங்க பாரு. நாங்க தான் நிறைய வாங்கி தருவோம், அவ வாங்கியே தர மாட்டாங்க guys. அதுக்கே சொல்லுவாங்க இன்னும் வாங்கி தரனே உங்களுக்கு கையில பிடிக்க முடியாது. இங்க சீலிங்ல உட்கார்ந்தா பேசுவாங்க. இன்னும் பூஜா வந்து வர்ஷா குட்டி வாங்கி கொடுத்த Dress எல்லாம் நான் அப்படியே வெச்சிருக்கேன். இதே மாதிரி எனக்கு ஒரு செட் வாங்கி கொடுத்தேன். ஒரு Dress எங்க அம்மா வாங்கி கொடுத்திருக்கேன். அப்புறம் இன்னும் சூப்பரா என்ன ஒரு பிரச்சனைனா அதெல்லாம் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கள விட வந்து நான் அப்படியே ஏஜ் கம்மியாயிடுது. சரி சரி வாங்க என்ன ஸ்பெஷல் அதனால தான் போட வாங்க முடியுது. வாங்க 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 டைம் ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க என்ன குழம்பு? பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மட்டன் குழம்பு. சுட மட்டன் குழம்பு. நல்லி நல்லி பாருங்க. மட்டா குழம்பு. டி சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. மட்டன் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு தோசை. மட்டன் குழம்பு தொட்டுக்கிறதுக்கு தோசை. நல்ல தோசை. பஞ்சு தோசை. கல் தோசை. பஞ்சு இல்ல பஞ்சு தோசை. காட்டன் தோசை. அது காட்டன் தோசையா? ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஈரல் பேர் வச்சுக்கிறாங்க guys. ஆட்டு ஈரல் வறுவல். ஆட்டு ஈரல் வறுவல். கொஞ்சோண்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ரத்த பொரியல் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது நாங்க வந்து சொல்லிட்டோம். எனக்கு எனக்கு மட்டன் குழம்பு. எனக்கு நோன்னு சொல்லிட்டேன். நாங்க ரெண்டு பேர் சாப்பிட்டுப்போம். நீங்க வேலையை பாருங்க. வேற லெவல்ல சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்க பட்டுக்குட்டீஸ். இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்காக தான் போறோம். ரொம்ப 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 நல்ல விஷயம். அது நீங்களும் கேள்விப்படும் போது நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எங்களை விட நீங்க காஸ்டியூம் போட்டுன்ற அன்னைக்கு எல்லாரும் போயிருந்தீங்க. அன்னைக்கு சொல்லவே இல்லைன்னு வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க. ஆமா அது வந்து வந்திருக்கீங்கடா அன்னைக்கு அப்படி சொல்லுவீங்க நீங்க. அது எப்படின்னா நீங்க நாங்க வீடு கட்டும் போது கூட பார்த்திருப்பீங்க. வீடு வந்து முக்காவாசி ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொன்னோம். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. முக்காவாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்ககிட்ட என்னன்னு கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். வந்து வேற என்ன சொல்லுங்க. நம்மாழ்வா இயற்கை சந்தை அது சொல்லியாச்சு. நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க www.nashopping.com வெப்சைட்ல உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பினாலும் உங்களுக்கு வெப்சைட் வந்து நீங்க கிளிக் பண்ணி டேரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பும் இருக்கு. பிளே ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். NIS ஸ்மார்ட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க, நம்ம ஆப் வந்துரும். அப்புறம் டவுன்லோட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல நேத்துல இருந்து ஆர்டர் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா நாளைக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா நேற்றுக்கு பூஜா குட்டியோட பர்த்டே ஸ்பெஷல், அதனால நான் செல்லை எடுக்கவே இல்லை. எல்லாம் ஃபுல்லா ஜாலியா இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதனால தான் மண்டே ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ சொன்னேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்கு அவ்வளோ விஷஸ் சொல்லியிருந்தீங்க. என்னோட ரெக்வஸ்ட் டிஎம் ரெக்வஸ்ட் ஃபுல்லாக அவ்வளோ விஷஸ் இருக்கு. ஓப்பனே பண்ணுவேன் ஸ்க்ரால் பண்ணிட்டு போனால் அவ்வளோ விஷஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாகவும் ஹாப்பி பர்த்டே பூஜா குட்டி. உங்கள் வீட்டு போனா நினச்சி எனக்கு அவ்வளோ விஷஸ் கொடுத்தீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. நான் யூனிட்ல இருக்கும்போது பூஜா குட்டி கிட்ட நானும் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். அதனால தான் சரியா என்னால் பேச முடியல உங்ககிட்ட. விளாக் கண்டிப்பாக வரும். அதை விட ஸ்பெஷலான விளாக்லாம் உங்களுக்கு வரப்போகுது. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். ஸ்டே டியூன் வித் பூஜாஸ் கிச்சன். டாடா பை. வாழ்க வளத்துடன்.